பெரம்பூரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பெரம்பலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. ஐயா அப்பா பேரை சொன்னாதான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. திரு ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தெரியுது. இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு, உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, தலைமைக்கு விசுவாசங்களுக்கு இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை இங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிச்சுதா? இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். எங்க ஆளுகெல்லாம் கூட ஒருத்தர் ரெண்டு பேரு அண்ணா இவரை சேர்த்திக்கலாம், சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சிக்கு போயிரும். திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னங்கிறாங்கன்னா அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? வேட்டி மாத்தி கட்டிட்டு போல அது ஒரு மனிதனா? மனிதர் பிறந்தால் ரோசமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி அந்த மனிதர் இல்ல. பதவிக்காக எதை வேணாலும் செய்கின்ற சில ஜென்மங்கள் மண்ணிலே பிறந்திருக்குது. அதையும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆசையோட அவர்களை விரட்டி அடிச்சோம். இன்னைக்கு வடிவேல் நடிச்ச ஒரு படம், வடிவேல் நடிச்ச ஒரு படம் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படத்தை பார்த்திருக்கிறீங்க, பாத்தீங்களா? அப்படித்தான் திரு ஸ்டாலின் அப்பாவும் மகன் உதயநிதியும் 5 வருஷம் இந்த ஆட்சி நடத்தினாங்க. 23ஆம் புலிகேசி மாதிரி ஆட்சி நடத்தி நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு இந்த மண்ணில் ஒருத்தர் பிறந்தாரு, ராசா. அவரு அண்மையில ஒரு ஆடியோ செய்தி அது எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்குது, பாத்தீங்களா? தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் பரபரப்பா பேசுகின்ற ஒரு பேசும் பொருள் ஆயிடுது. இதை தாங்க நான் கிருஷ்ணகிரியில பேசினேன். அந்த வந்த செய்திய கிருஷ்ணகிரியில பேசினேன். இது மாதிரி ராசா அவர்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தை பற்றி கிளின்னு கிழிச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதையும் முதலமைச்சருக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா ராசாவை கண்டீங்க, எங்க போய் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ராசா திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன் அவர் ஒரு செய்தியை ஆடியோ மூலமாக வெளியிட்டதாக பரவலான செய்தி, அந்த செய்தி பரவலான செய்தியை தான் நான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். இதுல என்ன தவறு இருக்குது? தவறு இருக்குதா? நீங்க கண்டிக்க வேண்டியது உங்களுடைய கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசா அவர்களை. ஆனா ராசா தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ இருப்பதாக அவர் மிரட்டிட்டார். அதனால ஸ்டாலினால ஒன்னும் பண்ண முடியல, நடுங்கி கிடக்கிறாரு. நான் அடுத்த ஆடியோ எட்ல வரப்போதே தெரியல. அது மட்டுமல்ல, இந்த நம்ம பாட்டாளி மக்களுக்கு வச்சுக்கூடிய அந்த கொடியெல்லாம் பறக்குது இல்லைங்க, அல்ல அண்ணா திமுக கொடி, ஐஜேகே கொடி எல்லாம் எப்படி காத்துல அறவா பறக்குதா? இந்த கொடி எதனால பறக்குது? இந்த கொடி எதனால பறக்குது? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. இப்படி நாட்டை சுருண்டுகின்ற கட்சி வேணுமா? மீண்டும் தொடர வேண்டுமா? இங்கதான் கொள்ளையடிச்சது பத்தாத, டெல்லியில போய் கொள்ளையடிச்சு நம்முடைய மானமே போயிட்டு, மானம் கப்பல் ஏற்றி விட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேட்டி பார்த்தா ஒரு மாதிரியா பாக்குறான். டெல்லிக்கு போனா
1,74,000 கோடி டூச்சிப் செக்டத்துல ஊழல் நடந்திருக்குது. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக அளவுல பெரிய மெகா ஊழல் டூச்சி ஸ்பெக்டர் ஊழல். இப்படி இவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இன்றைக்கு மத்தியில காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி, திமுக அதுல அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே டூஜி ஸ்பெக்டர் குற்றம் சாட்டப்பட்டு 2 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. தெரியுமில்ல? திகார் ஜெயிலுக்கு போனாங்களே யாரு? நான் சொன்னா கோச்சுக்குவார். இந்த ஊர் மக்களே சொல்லுங்க. 2 பேர் சிறைக்கு சென்றவர்கள். எப்போ? இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகுது, திமுக மத்தியில் அமைச்சர் இடம்பெற்றிருக்குது. அந்த காலகட்டத்திலே அவருடைய காங்கிரஸ் ஆட்சியிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் 2 பேர். இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது? தகுந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால இன்றைக்கு கேஸ் நிலுவையில் தான் இருக்குது. இன்னும் முடியல. என்ன வழக்கு முடியல. எப்ப வேணா அந்த வழக்கு நடக்கும். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதுல்ல? போதைப் பொருள் விற்குது இல்லைங்க? இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை மூளை முடக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்திலையும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் தமிழ்நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தேவையா? அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால துப்பு இல்ல, தில்லு கிடையாது. இந்த ஆட்சியில போதை ஆசாமியில் ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக காரர்கள் போதை ஆசாமிகளுக்கு துணை நிற்பதாக பரவலான செய்தி. அப்புறம் எங்க போய் போதை ஒழிக்க முடியும்? போதைப் பொருள் விற்பனை எப்படி தடுக்க முடியும்? ஆக அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அறவே ஒழிக்கப்படும். 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற பேச்சே இருக்காது. கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒடுக்கப்படும், அழிக்கப்படும். முற்றிலும் தமிழகத்திலே விற்பனை என்ற பேச்சுக்கே இல்லாம முற்றுப்புள்ளி வைக்கப்படும் கஞ்சா. அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவுக்கே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுக்கு எதுல முதல் மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலே பல மாநிலம் இருக்குது. அதிகமா கடன் வாங்குவதில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நம்மளை எல்லாம் கடன்காரனாக்குன்னு தான் மிச்சம். திமுக ஆட்சிக்கு நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டு 5 லட்சம் கோடி கடனுங்க. நல்லா சிந்திச்சுங்க. ஏதோ வந்தோம். இந்த கூட்டத்தில் நான் பேசுறத கேட்டா நீங்க போயிடாதீங்க. போய் வீட்டுல சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் மேலையும் லட்சக்கணக்கான ரூபாய் கடனாக்கிட்டார். நம்ம எல்லாம் கடங்கார பயிலாக்கிட்டார். வீணா போச்சு. 5 வருஷம் நாசம் பண்ணிட்டாரு, குட்டிச்சவர் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டை கடன் அதிகமாக வாங்கி இன்றைக்கு தமிழகம் திவாலாகிற நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? யாரையா கட்டுறது? எவ்வளவு கஷ்டம். மக்களுடைய வரி பணம் எங்க போச்சு? எது கடன் வாங்குறீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நாங்க அண்ணா திமுக ஆச்சுன்னா பக்கத்துல அரியலூர் மாவட்டத்தில் பிரமாணமா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். நீ அப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்கிறியா? ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தியா? ஒரு சட்டக்கல்லூரி கொண்டாந்து? ஒண்ணுமே கொண்டாடல. எவ்வளவு கஷ்டம். மக்கள் எப்படி இதெல்லாம் சமாளிப்பாங்க? இன்றைக்கு ஆட்சி யார்கிட்ட கிடைக்க கூடாதோ அவட்டு போய் கிடைச்சிட்டு, அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்.